உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை ஃபோன் பண்ணி வேதனைக்கு அம்மா ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நான் போய் அதை என்னன்னு பார்க்குறேன். என்ன சொல்ற? ஏதாவது பெரிய பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தூங்குங்க. ம் ம் ஹலோ, என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் இருந்துட்டீங்க? இல்லப்பா, அங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல, அதான். இங்க ஒன்றும் ஆகலம்மா. நானும் விடிய தூங்காம முடிச்சிட்டு தான் இருந்தேன். ஒருத்தனும் வரல. போன்ல யாரு? உன் வேலைக்கார மருமகன் தானே? போனை குடு. ஹே, குடு. குட் மார்னிங் வேலு. யாரு? என்னப்பா சவுண்டையே காணோம்? முதல் ராத்திரி கொண்டாட வேண்டியவன சிவராத்திரி கொண்டாட வச்சுட்டேனேன்னு கோவமாப்பா? இது வெறும் ஆரம்பம் தான்ப்பா வேலு. இதுக்கு மேல நீ என்ன பகச்சிக்க நினைச்சா உன் வாழ்க்கை முழுக்க சிவராத்திரி தான், பாத்துக்க. இங்க பாரு, உன் வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லி இந்த முதல் ராத்திரி ரெண்டாவது ராத்திரி இதெல்லாம் ஏற்பாடு பண்ண வேணான்னு சொல்லு. அதையும் மீறி ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொன்ன உங்க எல்லாருக்குமே அதுதான் கடைசி ராத்திரியா இருக்கும், பாத்துக்கோ. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் எந்த ஆளுங்களையும் அனுப்பல, சும்மா ஒரு பில்டப்புக்காக தான் சொன்னேன். நீ போய் தூங்கு. இந்தா, என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? இனிமே உங்க எல்லாரையும் தூங்க விடாம பண்றது தாண்டி என்னோட வேலையே. என்னாச்சு? யார் கால் பண்ணது? வேதனாகி அம்மா. அத்தை என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை மேடம், அவங்களோட கேம் அவங்க ஆடிட்டாங்க. இனிமே தான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போறாங்க. என்ன பிரச்சனைனே சொல்லாம எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம், நீங்க போய் தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். நீங்க போங்க. நீங்க போங்க. அம்மா, எனக்கு ஒரு டவுட்டுமா. இவ்வளோ ஷார்ப்பா இருக்கிற நீங்க எப்படி உங்க பையன் ரஞ்சித் விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டீங்க? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. கோட்டை விட்டுட்டேனா? என்ன சொல்ற நீ? ஆமாமா, நீங்க என்ன நைட் எல்லாம் வெளியில நிக்க வச்சீங்கல்ல, அதே டைம்ல தான் உங்க பையன் ரஞ்சித்தை போலீஸ் தூக்கி இருக்காங்க. என்னது? ரஞ்சித்தை போலீஸ் தூக்கி இருக்காங்களா? எப்போ? எதுக்கு? அம்மா, கோயில்ல ஐயாவை கொலை பண்ண வந்தாங்கல்ல, அந்த கும்பலுக்கும் ரஞ்சித்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவனை நேத்தே தூக்கி இருக்காங்கம்மா. விசாரிச்சதுல அந்த கொலைகார கும்பலை ஏற்பாடு பண்ணதே நீங்க தானே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அம்மா, அடுத்து போலீஸ் எப்ப வேணாலும் உங்களை கைது பண்ண இங்க வந்தாலும் வரலான்னு துர்கா மேடம் சொன்னாங்க. நீங்க எவ்வளவு கெத்தான ஆளு, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்து உங்களை தெருவா எடுத்துட்டு போறாங்க. அம்மா, ஐயா உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் சுக்கு நூறா உடைய போகுதுமா. இப்ப என்னம்மா பண்ண போறீங்க? அக்கா, என்ன இவன் மட்டும் வந்திருக்கான்? வள்ளி எங்க? ஐயா, மேடம் தூங்கிட்டு இருக்காங்க ஐயா, நான் மட்டும்தான் வந்தேன். ஆனாலும் என்ன காலையில கமிஷனர் ஃபோன் பண்றாரு? கமிஷனரா? எதுக்குப்பா? தெரியலக்கா, இருங்க கேக்குறேன். ஹலோ, சொல்லுங்க கமிஷனர் சார். எப்போ? அப்படியா? என்ன, என்னால நம்பவே முடியல.
இங்க பாருங்க சார், நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். நான் இதுல தலையிடவே மாட்டேன் சார். ஓகே ஓகே சார். ரத்னம், கமிஷனர் சொல்றதெல்லாம் நம்பாதப்பா. ரஞ்சித்தை வேணும்னே யாரோ மாட்ட வச்சிருக்காங்க. அந்த பாம்பே கொலைகார கும்பலுக்கும் ரஞ்சித்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா. அந்த கொலைகார கும்பல்லாம் பாம்பேல இருந்தா வந்தாங்க. அது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? எ- சொல்லுங்கம்மா. டேய், 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 ரஞ்சித், நீ எப்பறா இங்க? என்னம்மா? போலீஸ் என்ன போலீஸ் சொன்ன. என்னம்மா சொல்றீங்க? காலையில சீக்கிரமா எந்திரிச்சேன். போர் அடிக்குது, வெளில போய் காஃபி குடிச்சிட்டு வரேன். ஏம்மா, என்னம்மா ஆச்சு? அக்கா, என்ன நடக்குதுங்க? நீ ஏதோ சொல்ற, அவன் வெளியில காஃபி சாப்பிட போயிட்டு வந்தேன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரத்னம். ஆமா, கமிஷனர் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணாரு? அதுவா, நம்ம கட்சி ஆளு ஒருத்தன் ஏதோ நில மோசடி பண்ணிருக்கிறதா கோர்ட்ல தீர்ப்பாயிருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ண போறாங்களாம். அதுக்கு கட்சி ஒத்துழைக்கணும்னு கேட்டாரு. நான் அதுல தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, நான் கட்சி ஆபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஆளுங்களை இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். வரேங்க. என்னம்மா, பயந்துட்டீங்களா? நீங்க நைட் ஆடின ஆட்டத்துக்கு நான் பதிலாட்ட ஆடினா தானே கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு தான் இது. எப்படி நம்ம ஆட்டம் வெறித்தனமா இருக்கா? ஏய், ஆ? ம், ம். ஆ. அப்படியெல்லாம் கத்தாதீங்கம்மா. அப்புறம் டென்ஷன் ஆகி நிஜமாவே உங்க பையனை நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏன்னா அவன் யார் யார வர வச்சான், எப்படி வர வச்சான்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால என்ன சொன்னேன்னு புரியலையா? அம்மா, வாயை மூடிட்டு அமைதியா இருங்கன்னு சொன்னேன். அதை விட்டுட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 1க்கு 2 திரும்பி வரும்னு சொல்றேன். புரியுதா? மா, என்ன என்ன ஆச்சுமா? ஏன்பா வேலா, இங்க என்னப்பா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா. இன்னுமா உங்களுக்கு புரியல? நைட்டு அவங்க ஒரு பொய்ய சொல்லி நம்ம தூக்கத்தெல்லாம் கெடுத்தாங்கல்ல, அதுக்கு பதிலா நான் ஒரு பொய்ய சொல்லி கொஞ்ச நேரம் அவங்கள கதற விட்டேன். அவ்வளவுதான். ஓஹோ, அதான் விஷயமா? ஏன்பா, இதுக்காகவா வள்ளி அங்க தனியா விட்டுட்டு வந்த? ஐயோ, ஆமால்ல. அவங்க வேற 8 மணி வரைக்கும் தூங்குற ஆளு. எங்க வீட்ல எல்லாம் 6 மணிக்கே எந்திரிக்கலன்னா கலவரமே நடந்துடும். வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.